பாருங்க, இன்னைக்கு நம்ம இடி வீட்ல தான் ஒர்க் பண்ண போறோம். இவன் தான் இடியோட பையன் சின்ன இடி. இந்த ஃபேனை ஃபிட்டிங் பண்றதுக்குள்ள சின்ன இடி என்ன ஒரு வழி பண்ணிட்டான். ஃபேனை ஃபிட்டிங் பண்ணி மாட்டலாம்னு பார்த்தா சீலிங்ல ஃபேனோட கொக்கி கொஞ்சம் தள்ளி வச்சுட்டாங்க. நம்ம சென்டர் பண்ணி பாம்பே ஊக்கு தான் அடிக்க போறோம். இந்த வேலை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா வீடியோவை தள்ளி விட்டு போயிடுங்க. டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. தெரியாதவங்க மட்டும் வீடியோவை பாருங்க. 10mm பாம்பே ஊக்குக்கு 16mm பிட்டை யூஸ் பண்ணி சீலிங்ல அடிக்க போறோம். ட்ரில்லிங் மிஷின்ல பிட்டை ஃபிட் பண்ணிட்டு சீலிங்ல ஹோல்ஸ் போட ஆரம்பிச்சாச்சு. என்னடா மிஷின் ஸ்டக் ஆகுதுன்னு பார்த்தா நான் ஹோல்ஸ் போட்ட இடத்துல கம்பி இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி ஹோல்ஸ் போட்டுட்டு 10mm பாம்பே ஊக்க சீலிங்ல வச்சு இந்த இடத்துல கொஞ்சம் கவனிங்க. சுத்தியால தட்டி ஸ்பேனரால டைட் வச்சு தான் பொறுமையா தட்டணும். சுத்தியால இல்லனா ஊக்கு வலிச்சுக்கும், கொஞ்சம் டேமேஜ் ஆயிடும். அதனால கொஞ்சம் பார்த்து தாங்க இதை தட்டணும். இப்ப நம்ம ஊக்குக்கு ஃபுல் டைட் வச்சுட்டோம். நிறைய வீட்டுக்காரங்க கேக்குறாங்க ஃபேன் ஓடக்குள்ள ஆடி ஆடி புடிங்கிட்டு வந்துருமான்னு கேக்குறாங்க. அவங்களுடைய டவுட்டுக்காக நான் ஒரு 60 கிலோ இருப்பேன். நான் தொங்கிய காட்டுறேன் பாருங்க. இதுல எக்ஸர்சைஸ் பண்ணிடலாம். அந்த ஹோல்ஸ்ல சுத்தி எம்சில வைக்க போறோம் கொஞ்சம் சேஃப்டிக்கு. எம்சில ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஊக்க சுத்தி இருக்கிற ஹோல்ஸ்ல எம்சில அப்ளை பண்ணிட்டு அப்புறம் டெஸ்டரை வச்சு அந்த ஹோல்ஸ்ல நல்லா எம்சில உள்ள தள்ளிட்டேன். அவ்வளவுதாங்க, பாம்பே ஊக்க அடிச்சாச்சு. இடி மக்களுக்கு புருவத்தை தூக்கி காட்டு. டிங் டிங் டோய்.